நல்ல விடுதலையோட துதிக்கலாம். நன்றி 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 அப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். மகிமையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வழி நடத்தல உணர காலை வேளையில உம்முடைய மகிமை மத்தியில இறங்கட்டும் ராஜா. கேளுங்க 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 ஆண்டவரே. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை நீரே சுவதா லெஸ்ஸில் ඔබ නමදින්නේ පූජාව වෙලා ඔබ පසසන්නේ මිරිසුවද ලෙසින් මම සමිඳුන්ට එක්දේයක් ඉල්ලන්නේමි මුළු හදවතින් මම සොයන්නේමි देव स्वामी ඔබ උස සිසමට වඩා Jesus පරදා අන්සමදේ देव स्वामी உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உம்மை உம்மை உயர்த்துகிறோம்,
உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை பாடுங்க சத்தங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. மகிமை செலுத்துகிறோம் எந்தன் இயேசுவே. மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக ராஜாக்களாக தேவியராக உமக்கென பிரித்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ,
உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ மகிமைய தேவா மகிமைய தேவா மகிமைய தேவா மகிமைய தேவா glorify thy name glorify thy name glorify thy name glorify thy name மகிமையுமக்கன்றோ இயேசுவே மகிமையுமக்கன்றோ உமக்கன்றோ ஓ மகிமையுமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் முடிந்து போனது என்று சொல்லி நினைத்த எங்களுடைய வாழ்க்கை ඉවර වුණා කියලා සිතපු අපේ ජීවිතය. இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறது උන්වහන්සේගේ කරුණාවෙන් අපි දවස් அவருடைய சித்தம் என் மேல இருப்பதினாலே උන්වහන්සේගේ සිත මත තුළ එන எதுவுமே என்ன தொட முடியாது මුකුත් මව අල්ලන්න ஒரு வழியாய் வருவார்கள் එක පැත්තෙන් එනවා. 7 வழியாய் ஓடி අත් போவார்கள் පැත්තකින් දුවල යනවා. என் பக்கம் கத்தர் இருப்பதினால் මගේ පැත්තක පස්සේ நான் அசைக்கப்படுவது இல்லை සෙලවෙන්නේ නැහැ. என்னுடைய குடும்பம் அசைக்கப்படுவதில்லை මගේ පවුල සෙලවෙන්නේ නැහැ. என்னுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவது இல்லை දරුවන් සෙලවෙන්නේ என்னுடைய சந்ததி அசைக்கப்படுவதில்லை පරපරාව
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை சுற்றி 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 முத்திரையிட்டிருக்கிறபடினாலே எல்லாரும் ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்ல சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, thank you Lord, நன்றி அப்பா, ஸ்துதி சுவாமினி, ஸ்துதி பியானனி, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் நன்றியுள்ளதா இருந்தா தான் ස්තුතිවන්තව සිටියොත් තමයි ஆண்டவரால இன்னும் அதிகமாக கிரியை செய்ய முடியும். උන්වහන්සේගේ තවත් ක්‍රියා කරන්නට පුළුවන්. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். උන්වහන්සේගේ රොටි පහයි මාළු දෙන්නක් අරගෙන ස්තුති කරා. அது 5000 பேருக்கு விற்கப்பட்டது. 5000 போஷණය කරා. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி பாத்தீங்கன்னா උන්වහන්සේ දැන් අපේ ජීවිතයේ තිබිලා තියෙන ஆண்டவர் අනේකத்திற்கு அநேகத்திற்கு அநேகத்திற்கு எங்களை அதிகாரியாய் மாற்றுவார். අනේකාකාරයට අපව රාජකාරී කරනවා. அவருடைய சித்தத்தை செய்ய தேவையான சகலவற்றையும் தேவன் எங்களுக்கு கொடுப்பார். උන්වහන්සේගේ කැමැත්ත කරන සෑම දෙයක්ම අපිට දී. ஒரு விசை நாங்க எல்லாரும் வாயில திறந்து අපි මුඛය අර ஒரு கிராட்டிடியூடோட ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ස්තුතිවන්ත හදවතින් උන්වහන්සේට அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காய், ස්තුති அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காய், උන්වහන්සේ මඟ පෙන්වන அவர் அனுமதித்த கஷ்டங்களுக்காய், උන්වහන්සේ අපිට දීපු அவர் அனுமதித்த தோல்விகளுக்காய், උන්වහන්සේ අපිට දීපු පරාජය அடைக்கப்பட்ட வாசல்களுக்காய், වහපු දොරවල් නිසා திறக்கப்பட்ட வாசல்களுக்காய் ඇරපු දොරවල් නිසා நன்றி ஆண்டவரே. நல்ல நன்றி செலுத்துங்க. ස්තුති நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, ස්තුති කියලා කියන්න ස්තුති පියාණන් என் தேவைகள் அறிஞ்சவங்க நீங்க, எப்ப என்ன வேணும்னு சொல்லி அறிஞ்சவங்க நீங்க. අපිට මොන වෙලාවට මොනවද ඕනේ உங்களுடைய நேரத்தில் அழகாய் எல்லாவற்றையும் அழகாய் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே. අලංකාරයෙන් අපිට ඉටු உம்மை කරන மாத்திர நம்புவே, ඔබ විශ්වාස කරනවා உம்மை மாத்திர நம்புவே. ඔබ පමණක් විශ්වාස කරනවා நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. අපි යටත් කරන ඔබ ඔසවනවා ස්වාමී. உம்முடைய நாம் ஒன்றை மகிமைப்படுவது. ඔබගේ නාමය පමණක් ස්තුති වෙනවා. எல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்க. හැමෝම ආමේන් ஆமென். කියන්න. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. சரி, ஒரு ஊர்ல එක ගමක ஒரு சபை, සභාවක් அதுல என்னன்னா இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து பிரசங்க மாதிரி வந்துருவாங்க. පිටරටින් දේශකයන් එනවා දේශනා කරන්න. அவங்க வர்றவங்க ரொம்ப நேரம் பேசிடுவாங்க. ඒගොල්ලෝ ආපු ගමන් කතා කරනවා. அதனால என்ன பண்ணாங்கன்னா சபையில் இருக்கிறவங்க எல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், සභාවේ ඉන්න අය පාස්ටර්ට කියලා කිව්වලු. பாஸ்டர் வெளியூர்ல இருந்து வர்றவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க, පිටරටින් එන අය බොහෝ වෙලාවක් කතා කරනවා. அதனால அவங்க கிட்ட சொல்லிருங்க, ඒ අයට කියන්න இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்னா இருந்தா මේ පරිවර්තනයන් තිබෙන නිසා அரை மணி நேரம் பேச சொல்லுங்க. අය භාගේ කතා කරන්න කියලා. ஏன்னா டிரான்ஸ்லேஷனோட சேர்த்து 1 மணி நேரம் ஆயிடுது. ඒ පරිවර්තනයත් එක්ක පැයක් විතර යනවා. அப்போ பாஸ்டர் சொன்னாலும் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு පාස්ටර් කිව්වලු சொல்லிட்டு, ඒ වගේ දේවල් කියන්න අමාරුයි කියලා. அப்போ அந்த சர்ச்சில் ඒ චර්ච් එකේ ஒரு யங் பாஸ்டர் இருந்தாராம், வாலிப பாஸ்டர். තරුණ පාස්ටර් කෙනෙක් හිටියා. அவரு சொன்னாராம், එයා කිව්වලු எதுக்குங்க இல்லை நம்ம போய் பிரசங்கர்கிட்ட சொல்லணும், ඇයි අපි දේශකයාට කියලා කියන්නට ඕනේ? நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த புல்பிட்ல ஒரு வாசகம் எழுதி போட்டுடலாம் අපි ෆුල් පිට් එකේ ලියලා දාමු அப்படின்னு சொன்னாராம். එහෙම කිව්වලු. என்ன வாசகம் எழுதி போட்டாங்களாம், ඒගොල්ලෝ මොනවද ලියලා දැම්මේ? சுருக்கமாய் பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ඊටාම කෙටියෙන් දේශනා කරන අය වාසනාවන්තයි, அவர்கள் மறுபடியும் அழைக்கப்படுவார்கள். ඒ අයව නැවතත් කැඳවනු ලබනවා කිව්වලු. பாஸ்டர் ஒண்ணுமே போடலைங்க. පාසට කිසි දෙයක් තේරුනේ නැහැ. ஓகே, லெட்ஸ் ப்ரே. අපි යාඥා කරමු. ஆண்டவரே, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசும். ඔබගේ සියුම් සද්දෙන් අපත් එක්ක කතා කරන්න. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை தாரும். ඒ සියුම් සද්දේ අසන්නට කරුණාව කළ මැනව. பலப்படுத்தும், ශක්තිමත් කරන්න. ஆசீர்வதியும், ආශිර්වාද කරන්න. உற்சாகப்படுத்தும். උනන්දු කරන්න. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். ආමේන්. நான் உங்களோட பேசுற காரியம் என்னன்னா, ஓவர் கமிங் செட்பேக்ஸ். මම ඔබත් එක්ක කතා කරන්න බලාපොරොත්තු වෙන දේ
நமக்கு வருகிற பின்னடைவுகளை மேற்கொள்வது எப்படி? අපට එන්න පසුබට වෙන දේවල් අපි කොහොමද ජයගන්නේ? யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்கள். යෝසෙෆ්ගේ ජීවිතය තුළින් සමහර පාඩම්. நான் 9 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். කාරණා 9ක් ඔබත් එක්ක බෙදා ගන්න කැමතියි. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். ඊට පස්සේ ඔබගෙන් ප්‍රශ්න අහනවා. என்னன்னா அது பின்னடைவா முன்னேற்றமான்னு சொல்லி கேள்வி கேட்பேன். ඒක පසුබට වීමක්ද නැත්නම් දියුණු වීමක්ද කියලා அதனால நல்லா கவனமா கேட்டு ප්‍රවේශමෙන් අවුන්කම් දීලා நோட்ஸ் எழுத முடிஞ்சா நோட்ஸ் எழுதி නෝට්ස් ලියන අය නෝට්ස් ලියලා கடைசியில நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். අන්තිමට මම අහන ප්‍රශ්නෙට හරියට පිළිතුරු දෙන්නට ඕනේ. முதலாவது பின்னடைவு ඒ පළවෙනි පසුබැටවීම ஆதியாகமம் 37:2. උප්පත්ති පොතේ 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே யாருடைய வம்ச வரலாறு? කාගේ වම්සේද? யாக்கோபுடைய வம்ச வரலாறு. ஆனா யாரை பத்தி சொல்லியிருக்கு? කාගෙනද කියලා තියෙන්නේ. யோசேப்பை பத்தி. யோசேப்பு 17 வயதிலே යෝසෙප් අවුරුදු 17 தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். එයාගේ පියාට කියන් එනවා. Genesis 37. ජෝසෙප් වයස අවුරුදු 17ක් වූ විට ඔහු තමගේ සහෝදරයන් සමග බැටළුවන් තනකවමින් සිටියේය. ඔහු සිටි තම පියාගේ භාර්යාව වන බිල්ලාගේ හා ශිල්පාගේ පුත්‍රයන් සමගය. ජෝසෙප් ඔවුන්ගේ නපුරු ක්‍රියා ගැන පියාට දැන්වුවේය. எத்தனை பேர் உங்களுக்கு அண்ணன் அக்காலாம் இருக்கிறாங்க? கை தூக்கி කීදෙනෙට பாருங்க. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி. අයියා අක්කා මල්ලි එහෙම ඉන්න අය අත උස්සලා පෙන්නන්න. வெரி குட். இப்போ உங்க வீட்டில் மூத்தவர் அண்ணன் வச்சுங்க. ඔබගේ වැඩිමල් අයියා ගැන හිතන්න පොඩ්ඩක්. அப்புறம் நீங்க ඔබ ඊට පස්සේ என்ன பண்றாருன்னா உங்க அண்ணன் கொஞ்சம் அப்பப்போ தப்பு செஞ்சிருவார். ඔබගේ අයියා සමහර වෙලාවට වැරදි කරන්න පටන් ගන්නවා. அப்போ நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி தப்பு செய்யறத பார்த்துட்டீங்க. ඔබ පොඩි කාලේ අයියා වැරදි කරන එක දැක්කා. என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ඔබ මොනවද කරන්නේ? அம்மா அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணி අම්මා තාත්තා එනකම් බලාගෙන ඉඳලා அம்மா அப்பா வந்தோடனே අම්මා තාත්තා ආවට පස්සේ அம்மா அம்மா இன்னைக்கு அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா අම්මා තාත්තා අයියා මොනවද දන්නද කරේ அப்படின்னு சொல்லி එහෙම කියලා எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. හැම දෙයක්ම කියනවා. அண்ணன் என்ன பண்ணுவார்னா අයියා මොනවද කරන්නේ? அடுத்த முறை உங்க அம்மா அப்பா வெளியே போற வரைக்கும் காத்திருப்பார். ඊළඟට අම්මා තාත්තා එළියට යනකම් බලන් ඉන්නවා. அப்புறம் கொடுக்குற அடியில ඊට පස්සේ ගාන පාරට அண்ணன் என்ன தப்பு செஞ்சாலும் අයියා මොන වැරදි කරත් பார்க்காத மாதிரி போயிடுவோம் நம்ம. දැක්කේ නෑ වගේ යනවා. இதுதான் நம்ம 5 வயசு 6 வயசுல செய்யற காரியம். අපි අවුරුදු 5 6 දී අපි කරන දේ 17 வயசா இருக்கும்போது யோசேப்பு செஞ்சது பாத்தீங்களா? අවුරුදු 17ක් තිබිද්දි යෝසෙප් කරපු වැඩේ බලන්න. அண்ணமார் செய்யற தப்பு கொண்டாந்து அப்பாட்ட சொல்றாரு. අයියා කරන වැරදි තාත්තට කිව්වා. முதலாவது பின்னடைவு. පළවෙනි එයාගේ බලපෑම. இரண்டாவது பின்னடைவு. දෙක ஆதியாகமம் 37:3-4. 38 3 4 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பற்றமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ඉස්රායෙල් තම දරුවන් සියල්ලන්ටම වඩා යෝසෙප්ට ප්‍රේම කළේ. මන්දෝ තම මහලු වයසේ ලත් පුත්‍රයා බැවිනි. ඒ නිසා ඔහු යෝසෙප්ට අත්ඇති දිගු විශේෂ ඇඳුමක් සාදා දුන්නි. ඔහුගේ පියා ඔවුන්ගේ සියල්ලන්ට වඩා යෝසෙප්ට ප්‍රේම කරන බව දැක ඔහුගේ සහෝදරයන් ඌට වෛර කළේ. එබැවින් ඔවුන් සමග මිත්‍රශීලව කතා කිරීමෙන් ඔහුට නොහැකි විය. இது யாருடைய தப்பு? මේක කාගේද වැරද්ද? யாக்கோபுடைய தப்பு இல்லையா? මේ යාකෝබ්ගේ වැරද්දක්. நம்ம எல்லாம் பிள்ளைங்களை வளர்க்கும் போது අපි දරුවන්ව වඩනකොට எந்த பிள்ளையும் ஒரு பிள்ளையோட அதிகமா நேசிக்க கூடாது. දරුවෙක් තව දරුවෙකුට වඩා ප්‍රේම කරන්න නරකයි. சாதாரணமா சில வீடுகள்ல சொல்லுவாங்க, සාමාන්‍ය නිවසවල කියන දෙයක් තමයි. இது அப்பா பிள்ளை, මේ තාත්තගේ පුතා, அது அம்மா பிள்ளை. මේ අම්මගේ දරුවා. அது செய்யவே கூடாது. එහෙම කියන්නම නරකයි. ஏன்னா பைபிள்ல பாருங்க, සුදු බයිබලේ බලන්න. இஸ்ரவேலுடைய முதிர் வயதில யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் ඒ යෝසෙප්ගේ වැඩිමල් වයසේදී ආ ඉපදුන නිසා இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து
ඊශ්‍රවේල් ඔහු අනිත් දරුවන්ට වඩා අධික ලෙස ප්‍රේම அவனுக்கு කරලා பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ඔහුට විශේෂ ඇඳුම් ඇන්දෙව්වා. அந்த பலவர்ண அங்கி எதை குறிக்கிறது என்றால் ඒ විශේෂ ඇඳුම් මොනවද ඒක සඳහන් කරන්නේ? அந்தஸ்தை குறிக்கிறது. එවුන්ගේ වස්තුව ඒ වගේ தත්ත්වය පෙන්නනවා. மற்றவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சா, අනිත් අය එළු බැටළු උගා இந்த பலவர்ண அங்கி போட்டிருக்கிற யோசேப்பு බෝ ලස්සන ඇඳුම් ඇඳපු යෝසෙප් அதெல்லாம் செய்ய மாட்டார். ඒ දේවල් කරන්නේ නැහැ. அந்த அங்கியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ඒ ඇඳුමේ තියෙන විශේෂත්වය கை இவ்வளவு தூரம் கவர்டா இருக்கும். ඒ සම්පූර්ණ අත වැයෙන විදියට. அதே மாதிரி ஆங்கிள் வரைக்கும் கவர்டா இருக்கும். ඒ යටපතුලත් වැයෙන විදියට. அப்படி ஒரு பலவர்ண அங்கி அது. ඒ වගේ ලස්සන ඇඳුමක්. அந்தஸ்தை குறிக்கிறது. ඒගොල්ලන්ගේ තියෙන தත්ත්වය පෙන්නනවා. இத தப்பு செஞ்சது அப்பா. ඒ වැරද්ද කරේ තාත්තා. ஆனா விளைவை சந்தித்தது யார்? නමුත් ඒකේ ප්‍රතිඵලයේ භුක්ති විඳේ කවුද? ஜோசப். வெரி குட். ஜோசப். யோசேப்பு. அது எத்தனாவது பின்னடைவு? ඒක මොනවද ඒකට උනේ ඊට පස්සේ? ரெண்டாவது பின்னடைவு. முதலாவது பின்னடைவு என்னங்க? පළවෙනි සිදුවීම. எப்படிங்க? ஆமா, அப்பா கிட்ட போய் அண்ணமாரை பத்தி கோல் சொல்றது. තාත්තා ගාවට ගිහලා අයියාගේ වරද කීම. ரெண்டாவது பின்னடைவு ඒකේ තියෙන බලපෑම சாரி பலவர்ண அங்கி. வெரி குட். ලස්සන වර්ණ ඇඳුම්. மூணாவது பின்னடைவு තුන්වෙනි බලපෑපු දේ 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 5 සිට 8 දක්වා. வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுக்கள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். යෝසෙප් සිහිනයක් දැක්කා. சொப்பனம் காண்பது தவறு இல்ல. ඒ සිහින දැකීම වැරද්දක් ஆனா அத அண்ணமாட்ட சொன்னது தப்பு. ඒක අයියට කියපුක තමයි වැරද්ද. அதான் மூணாவது பின்னடைவு. ඒක තමයි බලපෑවේ. சொப்பனத்தை அண்ணன்மாரிடத்தில் சொன்னது. ඒ සිහිනේ අයියට කීම. அதனால அவங்க அவனை அதிகமாய் வெறுத்தார்கள், அவன் மேல் கோபமா இருந்தார்கள். එයා කේන්තියට පත් වුණා ඒ සහෝදරයා කෙරේ. நாலாவது பின்னடைவு ඒ අතරින් බලපෑම. 9ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் வரை. 9 සිට 11 දක්වා. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். සහෝදරයා ඔහු කෙරේ ඉරිෂ්‍යා කළා. இது எத்தனாவது பின்னடைவு? මේකේ මොනවාද බලපෑවයාට? பின்னடைவு 4. හතරවෙනි බලපෑම. வெரி குட். ஒன்னாவது பின்னடைவு පළවෙනි එක கோல் சொல்றது. ரெண்டாவது பின்னடைவு பலவர்ணாங்கி. மூணாவது பின்னடைவு சொப்பனம் 1. நாலாவது பின்னடைவு சொப்பனம் 2. அஞ்சாவது பின்னடைவு 5. 18ல இருந்து 24. 18 සිට 24 දක්වා. அப்போ நீங்க அதை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அதை ஃபுல்லா வாசிக்க வேண்டாம். நீங்க வாசிக்க 18 வாசிங்க. 18 කියවන්න. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அதாவது இது பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா யோசேப்புடைய அண்ணன்மாரெல்லாம் ஆடு மாடு மேய்க்க போயிட்டாங்க. යෝසෙප්ගේ අයියලා ගියා බැටළුව බලා ගන්න. போயிட்டோன்னா அப்பா என்ன சொல்றாரு யோசேப்புட்ட, තාත්තා මොනවද යෝසෙප්ට කියන්නේ? எப்பா அண்ணன்மாரெல்லாம் போய் கொஞ்ச நாள் ஆகுது, බොහෝ දවස් වෙනවා අයියලා ගිහිල්ලා බැටළුව බලා ගන්න. கொஞ்சம் போய் நீ பார்த்துட்டு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. බලලා එන්න ඒගොල්ලෝ හොඳින් ඉන්නවද කියලා බලලා එන්න. சோ இவர் யோசேப்பு வரார். යෝසෙප් යනවා. தூரத்துல அண்ணன்மார் வரத பார்த்தாங்க. දුර ඉඳලා අයියලා දකිනවා මේ මල්ලි එන එක. பார்த்துட்டு சொல்றாங்க, බලලා කියනවා அந்த அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ඔව් දැකපු සීනේ කොහමද අවසන් වෙන්නේ බලමු කිව්වලු. சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று ඒ සීනකාරයන අපි ඔව්ව මරලා
இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு මේ වලක එකක දහලා ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள். ඒ කුරිරු සතෙක් ඌව කෑවයි කියලා අපි කියමු කියලා කියනවා. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ඌ දැකපු සිහින සැබෑ වෙන්නේ කොහමද කියලා ඇහුවා. அப்போ ரூபன் சொல்றாரு, ඊට පස්සේ රූබන් කියනවා யா கொன்னுட வேணாம், "ඔය මරන්න එපා. இந்த குழியில போட்டுடலாம் මේ වලට දහමු." அப்படின்னு சொல்றாரு. එහෙම කියනවා. அவருடைய பிளான் என்னன்னா, ඔවුන්ගේ සැලැස්ම கொஞ்ச நேரம் பொறுத்து ටික වෙලාවක් ඉවසලා வெளியே எடுத்து එළියට අරගෙන அனுப்பி வச்சிடலாம் யவ- அப்படின்றதுதான் யவ- ரூபனுடைய பிளான். රූබන්ගේ ප්ලෑන් එක. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி 24ஆம் வசனம், அவனை எடுத்து 24 ඌව අරගෙන அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ඌ අරගෙන වලට දැම්ම. ඒ වලේ ඉස්සු වලක් වතුර නැති වලක්. பின்னடைவு நம்பர் ඒක පසුබෑම 5. வெரி குட் வெரி குட். பின்னடைவு நம்பர் 5. பின்னடைவு நம்பர் 6. 6 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் துவங்கி 28ஆம் வசனம் வரை. 29 දක්වා. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஷ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். கண்டார்கள். அப்புறம் 28ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இது வந்து பின்னடைவு நம்பர் මේක 6. බෑම කීයද? குழியிலிருந்து தூக்கி இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. වලෙන් අරගෙන ඉස්මේල්ට වික්ක රිදීකාසි 20කට. பின்னடைவு நம்பர் පසුබෑම 6. கரெக்ட், வெரி குட். இப்போ நல்லா கவனிங்களேன். அந்த காலத்தில் வந்து இமெயில் கிடையாது, ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ඒ කාලේ ඊමේල් ෆෝන් කිසි දෙයක් නැහැ. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா එක තැනකින් තව තැනකට ගියොතින් அதோட கதை முடிந்தது. ඒකත් එක්ක කතාව ඉවරයි. யாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. කාටද මොනවද උනේ කියලා දන්නේ නැහැ. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுச்சு. යෝසෙෆ්ගේ ජීවිතේ එවැනි තත්යකට වැටුණා. பின்னடைவு நம்பர் 6. 6 பின்னடைவு நம்பர் 7. පසුබෑමි 7 36ஆம் வசனம். 36 அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். பின்னடைவு நம்பர் පසුබෑම මොනවද උනේ? 7. கரெக்ட். பின்னடைவு நம்பர் 1 පසුවට 1 கோல் சொல்றது 2, 2 பலவர்ணாங்கி 3, 3 சொப்பனம் 1 4, சொப்பனம் 2 5, குழியில போட்டாங்க 6, குழியில இருந்து இஸ்மவேலருக்கு வித்தாங்க. அது வந்து எத்தனாவது? 6. 7வது மீதியானியர் போத்திபாட்டை வித்துட்டாங்க. මීදියාල් පෝතිබාට වික්කා. ஓகே, வெரி குட். ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு வரீங்க. அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. අවධානය ඒ විදිහටම යොමු කරන්න. அப்புறம் பின்னடைவு நம்பர் 8. ඒ පසුබෑමි 8 இப்போ 39ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. අපි 39ට යන්. இது இப்போ நீங்க வசனம் 1ல இருந்து வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ඒකේ ඉඳලා ඔබ කියවලා බලන්න. 19 20 இப்போ நான் சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். 19 20 என்னன்னா போத்திபாருடைய மனைவி පෝතිබාර්ගේ භාර්යාව யோசேப்போடு தவறா நடந்து கொள்கிறார்கள். යෝසෙප් එක වැරදි සම්බන්ධයක් ඇති කරන්න බලනවා. அப்போ அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு யோசேப். ඒතනින් යෝසෙප් දුවලා යනවා. இதுதான் பேக்ரவுண்ட். මේක තමයි පසුබිම. இப்போ 19 20 வாசிங்க. 19 20 உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அதாவது நீங்க என்ன கவனிக்கணும்னா, பொய்யா குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலையில வைத்தார்கள். බොරු වැරද්දක් පටෝලා ඌව හිරගෙදර දැම්මා. பொய்யா குற்றம் சாட்டி වැරදි බොරු වැරදයක් කියලා. போத்திபாட்டிய மனைவிட்ட அவர் அந்த அம்மா சொல்றபடி எதுவுமே செய்யல. ඒ පෝතිබාගේ භාර්යාව සමග වැරදි සම්බන්ධකමක් තිබ්බේ නැහැ. தவறா பொய்யா குற்றம் சாட்டி சிறையில போட்டாங்க. බොරුවට වැරද්දක් පෙන්නලා එයාව සිරට දැම්මා. என்னுடைய 15 16 17 வயதுல මගේ 15 16 වයසේදී என்னுடைய மனம் போன போக்குல வாழ்ந்தேன். මං කැමති විදියට ජීවත් වුණා. சிகரெட் பிடிக்கிற பழக்கம், සිගරට් පුරුදු, போதை பொருட்கள் எடுக்கிற பழக்கம், ඒ මත්ද්‍රව්‍ය පුරුදු, இப்படி பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போனேன். වැරදි දේවල් මං කළා. මගේ ஆனா எனக்காக அயராது ஜெபித்தேன். தாய்
அவருங்க வந்து ரொம்ப ஜோம் பண்றவங்க அவங்க. මගේ අම්මා එක දිගට මා උදෙසා යාඥා කළා. அப்போ எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, මට නිතරම කියන දෙයක් තමයි අම්මා. அசோக் நீ பிசாசுக்கு சொந்தமானவனால நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. අශෝක ඔබ යක්ෂයාට අයිති නෙමෙයි ඔබ දෙවියන් වහන්සේට අයිති அப்போ කියලා. எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப கோவம் வரும். අම්මා කෙරේ මට හරි කේන්ති. ஆனா நான் 17 வயசா இருக்கும்போது මම 16 වයසේදී போலீசார் என்னை கைது செய்து පොලිස්කාරයෝ මාව අල්ලලා ஜெயில போட்டாங்க. ජෙයිල් එකේ දැම්මා. 17 வயசா இருக்கிற யாருமே எங்க நாட்டு சட்டப்படி ඒ අවුරුදු 17 අපගේ රටේ නීතිය අනුව ஜெயில போடக்கூடாது. ඒ සිරගෙදර දාන්න බෑ. 18 வயசு இருக்கணும். අවුරුදු 18ක් තියෙන්න ඕනේ. ஆனா இந்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா මේ පොලිස්කාරයා මොනවද කළේ? பொய்யா குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாம බොරු වැරද්දක් දැම්ම වගේ නොවේ. என் வயசு 24ன்னு சொல்லி මගේ වයස 24යි කියලා. அதிலும் ஒரு பொய் சொல்லி ඒකෙත් බොරුවක් என்ன කරලා ஜெயில போட்டாங்க. මාව හිරගෙදර දැම්මා. 17 வயசா இருக்கும்போது ஜெயிலுக்கு போனேன். අවුරුදු 17 මම හිරගෙදර ගියා. அப்புறம் என்ன ஜாமீன் கொடுத்து எங்க அம்மா அப்பா ஜெயில இருந்து வெளியே எடுத்தாங்க. නැවත මාව හිරගෙදරින් මාව බේරලා ගත්තා. எங்க அப்பா ஒரு கால்நடை மருத்துவர், வெட்டினரி டாக்டர். මගේ තාත්තා ජංගම වෛද්‍යවරයෙක්. எங்க அம்மா வந்து ஒரு டீச்சர். අම්මා ගුරුවරයෙක්. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. මෙවැනි වාතාවරණයක. ஸோ என்ன பெயில் கொடுத்து எடுக்கும்போது එයා මම බේරලා ගන්නකොට எங்க அப்பா கூட வேலை செய்யற ஒரு டாக்டர் தான் வந்து என்ன ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட்டு போறாரு. මගේ තාත්තත් එක්ක වැඩ කරපු ડોක්ටර් කෙනෙක් තමයි මාව බේරලා ගෙදරට ගෙනිච්චේ. அப்போ போயிட்டு இருக்கும்போது මම යනකොට அவர் சொல்றாரு, එයා කියනවා தம்பி நீ படிச்ச கல்லூரியில உனக்கு டிசி கொடுத்துட்டாங்க. ඔබ ඉගෙන ගත්ත විශ්වවිද්‍යාලයේ TC දුන්නා. அதாவது நீ இனிமேல் படிக்க முடியாது. ඔබ ඉගෙන ගන්න බෑ. காலேஜ்ல இருந்து உன்னை துரத்திட்டாங்க. ඔබ ඒ ඉස්කෝලෙන් ඔබ අයින් කළා. நம்ம நாட்டுல படிச்சவங்களுக்கு வேலை இல்லையா, உனக்கு எங்க வேலை கிடைக்க போகுதுன்னாரு. අප රටේ ඉගෙන ගත්ත අයටම ජොබ් එකක් නැහැ. ඔබට කොහොමද ලැබෙන්නේ? படிக்க முடியாது, ඉගෙන ගන්න බෑ. வேலை கிடைக்காது. රැකියාව නැහැ. அப்புறம் மூணாவது சொன்னாரு, තුන්වෙනිව කිව්වා படிச்சு வேலை இருந்தா தானே கல்யாணம் ஆகும், හොඳට අම්බ කරලා රැකියාවක් කරොත් නේ විවාහයක් සිදු වෙන්නේ. உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாரு. ඔබට විවාහයක්වත් සිදු වෙන්නේ නැහැ. ஆனா ஜாமீன் எப்படின்னா, ඒ ඔබ බේරගත්ත වෙලාවේ කිව්වා நான் சென்னையில இருக்க கூடாது, மதுரைக்கு கொண்டு செல்லப்படணும்னு ஜாமீன், கண்டிஷனல் பெயில். ඒ චෙන්නයි ඉන්න රකයි මදුරේක තමයි ඉන්න ඕනේ කියලා ඒක ආන කළා. ஸோ என்னை கூட்டு போயிட்டாங்க. මාව ගෙනිච්චා. கூட்டு போகும்போது ගෙනිනකොට எங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க, අම්මා කියනවා அசோக் අශෝක් நம்ம வந்து எங்க அப்பாவுடைய தம்பி வீட்டுக்கு போவோம், තාත්තගේ අම්මගේ මල්ලිගේ නිවසට යමු. அவங்க வீட்டுல கேட்போம், ඒගොල්ලෝන් ආමු. அவங்க உன்னை வச்சுக்கலன்னா ඒගොල්ලෝ ඔබව තියාගත්තේ නැත්තම් அப்பாவுடைய அக்கா வீட்டுக்கு போவோம், තාත්තගේ අක්කගේ ගෙදරට යමු. அவங்க உன்னை வச்சுக்கலன்னா ඒගොල්ලෝ තියාගත්තේ නැත්තම් அப்பாவுடைய அண்ணன் வீட்டுக்கு போவோம், ඒ තාත්තගේ අයියාගේ නිවසට යමු. அவங்களும் உன்னை வச்சுக்கலன்னா ඒගොල්ලෝ තියාගත්තේ. கவலையே படாத, කනගාටු වෙන්න එපා. நாங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து අම්මයි තාත්තයි කුලියකට නිවසක් අරගෙන அம்மா வந்து லீவ் போட்டு ඒ නිවාඩු දාලා உன் கூடயே இருந்து ඔබත් එක්ක ඉඳලා உன்னை பார்த்துக்குவோம். ඔබ බලා ගන්නම්. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் මේ ලෝකේ හැමෝම ඔබ එපා කළත් அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப நேசிக்கிறோன்னு சொன்னாங்க. எங்க அம்மா. අම්මයි තාත්තයි මම ඔබ අධික ලෙස ප්‍රේම කරනවා කියලා කිව්වා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, පොඩක් කල්පනා කරලා බලන්න. நான் டாக்டர் கிடையாது, ஐ எம் நாட் அ டாக்டர், මම ડોක්ටර් කෙනෙක් නෙවෙයි. நான் இன்ஜினியரிங் படிக்கல, ඉංජිනේරු ඉගෙන ගත්තේ නැහැ. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது, ඒ நான் චාට් accountවත් නැහැ. லாயர் கிடையாது, ලෝයර් නෙවෙයි. ஒன்னும் படிப்பு இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். කිසි අධ්‍යාපනයක් නැතුව ඉරගෙදර ගිහිල්ලා ආපු කෙනෙක්. அப்படிப்பட்ட என்னை பார்த்து එවැනි පුද්ගලෙක් මාව බල්ලා எங்க කියනවා. அம்மா சொன்ன காரியம், අම්මා කියපු இந்த කාරණේ உலகத்துல இருக்க எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் ලෝකේ ඉන්න හැමෝම ඔබ එපා කළා. அம்மா அப்பா உன்னை நேசிக்கிறோம். අම්මයි තාත්තයි ඔබට ප්‍රේම කරනවා. Even if the whole world hates you, Ashok, mommy and daddy will love you. මුළු ලෝකෙම අශෝක එපා කරත් මම අම්මයි තාත්තයි ඔබට ප්‍රේම කරනවා. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. මගේ අම්මා හරි හොඳයි. எல்லாரும் பிள்ளை குறித்து பெருமைப்படுவது எப்படின்னா, என் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவோம். සාමාන්‍ය දෙමව්පියෝ ඉතාමත්ම ආඩම්බර වෙන්නේ දරුවෝ හොඳට ඉගෙනගෙන හොඳ நல்லது තත්ත්වයක හිටියාම. நல்லது நல்லது, தட்ஸ் வெரி குட். ඒක හොඳයි. ஆனா எங்க அம்மா என் பிள்ளை இவன் அப்படின்றதுனால பெருமைப்பட்டாங்க. නමුත් අම්මා එකම ආඩම්බර වුණේ එයාගේ දරුවෙක් නිසා. அண்ட் எனக்காக அயராது ஜெபித்து வந்தார்கள். මට එක දිගට මම අම්මා යාඥා කළා. என்னுடைய தாயின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் என் பெயில ரிலாக்ஸ் பண்ணார். අම්මගේ කඳුල දැක්ක දෙයයන් වහන්සේ මාව නිදාස් කළා. மறுபடியும் சென்னை கூட்டு வந்தாங்க. නැවත චෙන්නයිකට ගෙනාවා. அப்போ எங்க சர்ச்சில் இருக்க யூத் லீடர்,
ඒ චර්ච් එකේ youth leader. அவர் வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரின்னு ஒரு கல்லூரி ඒ இருக்கு. චෙන්නයි විශ්වවිද්‍යාලයක් තිබ්බා. அந்த கல்லூரியில இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்தார். ඒ ඉංග්‍රීසි ප්‍රොෆෙසර් කෙනෙක් அவர் හිටියා. பேரு விக்டர் ஃப்ரெட்ரிக். වික්ටර් කියලා. அவர் வந்து என்ன சொன்னார்னா, එයා මොනවද කිව්වේ? அசோக் நாளைக்கு நம்ம போய் பிரின்சிபலை பார்க்கலாம், අපි එට ගිහිල්ලා ප්‍රින්සිපල් බලමු. அவர்கிட்ட சொல்லலாம், එයාට இந்த කියමු. மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது, මෙවැනி කේස් එකක් තියෙනවා. கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா 7 வருஷத்துல ஆயுள் தண்டனை, දඬුවම අවුරුදු 7ක් විතර වෙයි. ஆனா நீங்க அதெல்லாம் செய்யலன்னு சொல்லிடலாம் ඔබ ඒ දේ பிரின்சிபல்ட்ட. කරේ නැහැ කියලා කියන්න පුළුවන්. கேட்டு பார்க்கலாம், අපි ආල බලමු. அட்மிஷன் கொடுப்பாரான்னு சொல்லி. ඇඩ්මිෂන් දෙයිද ஸோ කියලා. அடுத்த நாள் நாங்க போனோம். අපි ඊළඟ දවසේ ගියා. போய் நான் கீழே வெயிட் பண்றேன். මම බලා ඉන්නවා. பிரின்சிபல் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ප්‍රින්සිපල් පළවෙනි තට්ටුවේ. அப்போ இவர் போனாரு. එයාගේ ගියා. போயிட்டு கொஞ்ச நேரத்துல கீழே வந்தாரு. ටික වෙලාවක බිමට வந்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. සන්තෝෂේ. அசோக் பிரின்சிபல் வந்து உனக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாரு. ප්‍රින්සිපල් ඔබට ඇඩ්මිෂන් දුන්නා. BA எக்கனாமிக்ஸ் DO එකොනොමික්. with mathematics and statistics ancillaries. ඒ අධ්‍යාපනය ලබන්න පුළුවන් කියලා. ஸோ அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சேன். ඒක ඉගෙන ගන්න පටන් ගත්තා. என் வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. මගේ ජීවිතේ இன்னும் මොනසක් சிகரெட் பிடிக்கிற பழக்கம், තාම පුරුදුයි ඒ இன்னும் විදිහට. போதைப் பொருட்கள் இருக்க තාම பழக்கத்துக்கு මද්දාවේ පුරුදු වලට ඉන්නවා. அடிமைப்பட்டு போயிருந்தேன். ඒ වගේ කරගෙන ගියා. அப்போ நான் காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது ඒ කොලෙජ් එකේ ෆස්ට් ඉයර් ඉවර කරන ලං වෙනකොට என்னுடைய கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்ட பொழுது மறுபடியும் ஒரு நாள் ஜெயில். ඒ කේස් එක උඩ තත්ත්වයට ගියාට පස්සේ මම නැවතත් ඉර ගෙදරට යන්න. ஸோ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். මම ඉර ගෙදර ගිහිල්ලා ආවා. அடுத்த நாள் காலேஜுக்கு போனேன். ආයෙත් කොලෙජ් එකට ගියා. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நேத்து வரலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி මගේ ෆ්‍රෙන්ඩ්ස් கேட்டாங்க. ඔක්කොම ඇහුවා ඔබ ඊ ආවේ නෑනේ කියලා. அப்போ ஒரு சிலர்கிட்ட தலைவலின்னு சொல்லிட்டேன், සමහරට ඔළුව කැක්කුමා. இன்னும் சிலர்கிட்ட வயிறு வலின்னு சொல்லிட்டேன். සමහර අයට මම බඩේ කැක්කුමයි. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். ඒ වගේ කියලා කොහොමද ෂේප් தமிழ் වුණා. கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். මම වාඩි වෙලා ඉන්නවා. தமிழ் ක්ලාස් கிளாஸ் එක. தான் இருக்கிறதுல பெரிய கிளாஸ். දෙමළ ක්ලාස් එක ලොකුම ක්ලාස් එක. கேலரி வச்சு நடக்கும் அது. හැමෝටම සිදු වෙනවා. ஸோ நான் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ක්ලාස් එකේ ඉන්නකොට ரோல் நம்பர் கூப்பிடுறாங்க, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு ப்ரொஃபசர். ඒ නම්බරේ කියලා මම අඬ ගහනවා. ரோல் நம்பர் 180 180 රෝල් නම්. அப்படின்னோடனே எஸ் சார் சொன்னேன். මම ඔව් කියලා කිව්වා. திரும்பி சொல்றாரு அசோக் வேதநாயகம் அப்படின்றாரு. நான் திரும்பி எஸ் சார் சொன்னேன். අශෝක් වේදනායක කියලා මම ආයෙ ආරි ඔව් කිව්වා. அப்போ இப்ப தேடுறாரு, யாருங்க அசோக் வேதநாயகம் කවුද அப்படின்னு අශෝක් தேடுறாரு. වේදනායක කියලා හොයනවා. ஸோ நான் எளிமையா நின்று சார் මම நானா නැකිట్లా சார், කිව්වා මම තමයි කියලා. உட்காருங்க தம்பின்னாரு. වාඩි වෙන්න කිව්වා. ஸோ உட்கார்ந்தேன். වාඩි වුණා. தம்பி உங்களை பத்தி நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசித்தேன்றாரு. ඔබ ගැන මම පත්තරේ කියවුවනේ කිව්වා. என்னடா நம்ம கிரிக்கெட் விளையாட மாட்டோம், ஃபுட்பால் விளையாட மாட்டோம், මම ක්‍රිකට් ෆුට්බෝල් ළඟල නැහැ. நம்ம பேர் எப்படி இப்ப நியூஸ் பேப்பர் வந்திருக்குதுன்னு சொல்லி අපගේ නම කොහොමද මේ පත්තරේක වැටෙන්නේ? யோசிக்கிறதுக்குள்ள சொல்றாரு, කල්පනා කරනකොටම කියනවා. இந்த மாதிரி இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களா ஜெயிலுக்கு போனீங்களா. ඔබ මේ වගේ වැරදි කරලා ඉර ගෙදර ගියානේ. யோசித்து பாருங்க எப்படி කල්පනා இருக்கும். කළ මොකද බලන්න තත්ත්වේ. I was so embarrassed, I wanted the earth to open up and swallow me. எனக்கு அவ்வளவு அவமானம். அதாவது ஆண்டவரே இந்த இந்த என்ன அப்படியே என்ன எங்க மறைச்சிருங்க என்னன்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். මම සංගව ගන්න කියලා මම කල්පනා කළා. ඒ තරම් මට අවමානය. ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ගොඩාක් අවමානයට පත් වුණා. ஆனா அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ඒක හොඳ නමක් තිබුණා. அந்த ப்ரொஃபஸருக்கு. ඒ ප්‍රොෆෙසර්ට. அவர் பேர் என்னன்னு சொல்லி நான் மறந்துட்டேன். එයාගේ නම අමතක වුණා. ஆனா அவரை காலேஜ்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னா, කොහොමද අඬ ගහන්න කියලා කිව්වා. காலேஜ்ல வந்து அவரை கைதின்னு கூப்பிடுவாங்க. ඉරකාරයා කියලා අඬ ගන්නවා. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ඒ යාළුවෝ මොනවද කරේ? சார் நீங்க தானே சார் கைதி, அவனை ஏன் சார் கைதி ஆக்குறீங்கன்னாங்க. ඔබ හිරකාරයෙක් ඇයි එයාවා හිරකාරයෙක් කියන්නේ කියලා. ஸோ என்ன அவர் என்ன பண்ணாருன்னா, தம்பி ஆளை விடுங்க பாடத்துக்கு வாங்கன்னு சொல்லி பாடம் එයා நடத்தாரு. අතෑරන්න කියලා කිව්වා. பட் ஐ நியூ ஹி வாஸ் பேங் ஆன் டார்கெட். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியும். නමුත් එයා කියපු දේ 100%ක් හරි කියලා මම දැනගත්තා. பெல் அடிச்ச உடனே බෙල් ගාවට පස්සේ நேரா லைப்ரரிக்கு போனேன். මම ගියා ලයිබ්‍රරි එකට කෙලින්ම. போய் பேப்பரை திறந்தா ඒ පේපර් එක බලනකොට පත්තරේ ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்லைன்ஸ். ඒක හෙඩ්ලයින් එකෙම තියෙනවා. 8வது பக்கத்துல சின்ன சின்ன எழுத்து அப்படி கிடையாது. ඒ දෙවෙනි තුන්වෙනි කොලේ නෙවෙයි. முதல் பேஜ்ல பெரிய பெரிய எழுத்துல வந்திருக்குது. ඒ ප්‍රථම කොලේම තිබෙනවා ඉස්සරහින්ම ලොකුවට. அப்புறம் என்னால காலேஜ்ல இருக்க முடியல. ඊට පස්සේ මට කොලේජ් එකට ரொம்ப அவமானமாய் මට අවමානයි. வெளியே வந்து මම එළියට எங்க ආවා. அம்மா அப்பா மத்தியானம் உணவுக்காக கொடுத்த பணத்தை வச்சு நிறைய போதைப் பொருட்கள் வாங்கினேன். අම්මා තාත්තා දුන්නේ සල්ලි අරගෙන දවල් ආහාරේ නැතුව මම මත්ද්‍රව්‍යයන් ගත්තා. எல்லாத்தையும் எடுத்துட்டு හැමදේම අරගෙන வீட்டுக்கு போனேன். ගෙදරට ගියා. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ජනවාරි මාසේ 22 1977ஆம் ஆண்டு 1977 என் மனசுல ஒரே ஒரு ஆசை, මගේ එකම ආසාව ஆண்டவரே எங்க அப்பா அம்மா பேப்பரை வாசித்துட கூடாது. එයා අම්මා තාත්තගේ නම කැත කරගන්න. சாயங்காலம் 5:30 மணி இருக்கும், අවස 5ට எங்க அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. අම්මා ගෙදරට එනවා. என்ன பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. මාව දැකලා අඬන්න පටන් எங்க
எங்க அம்மா அழுறத பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. ඒ අම්මා අඬනකොට කේන්තියක් ආවා. I'm already high on drugs. நான் அந்த போதைப் பொருள் எடுத்து நான் சரியான மனநிலையில இல்ல. මම මත්ද්‍රව්‍ය අරගෙන මගේ මානසික තත්ත්වය හරි තත්ත්වයක නැහැ. எங்க அம்மா அழுறத பார்த்தோன்னே අම්මා අඬනකොට எழும்பி நின்று எங்க அம்மா தோள்பட்டையை பிடிச்சி உலுக்கி අම්මව අල්ලගෙන ඒ උරයිසෙන් හොල්ලලා அப்படியே செவுத்துக்கு நான் தள்ளி விட்டு ඒ බිත්තියට තල්ලු කරලා ஏம்மா அழுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். ඇයි හඬන්නේ කියලා ඇහුවා. Why are you crying ma? ඇයි ඔබ අඬන්නේ කියලා. அப்போ சொன்னாங்க, ඒගොල්ලෝ කිව්වා டேய் நீ செஞ்சதுக்கெல்லாம் வேற என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே ඔබ ගීලා එනවා නිසා මම මොනවද කරන්න ඕන කියලා දන්නේ නැහැ නේ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. ඒ නිවුස් පේපර් එක දුන්නා. அந்த நியூஸ் பேப்பரை வாசித்து பார்த்தேன். ඒ පත්තරේ කියවල බැලුවා. வாசித்து பார்த்து எங்க அம்மாவை அண்ணாந்து பார்த்தேன். අම්මා හොඳට බැලුවා. எங்க அம்மா சொன்னாங்க, අම්මා කිව්වා அசோக் you can cheat mommy and daddy, you can never cheat God. நீ அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம், கடவுளை மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது ඔබ අම්මා තාත්තා රැවට්ටුවත් හරි දෙවියන් වහන්සේව රවට්ටන්න බෑ. சொல்லிட்டு சொன்னாங்க, එහෙම කියලා කිව්වා. it is முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். ඒ කටු වලට පහින් ගෑම ඉතාමත් අමාරුයි. சவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போறாரு. පවුල් දමස්ක නුවරට යනවා. பெரிய வெளிச்சம், ලොකු ආලෝකයක්. கீழே விழுறாரு. ඇද වැටෙනවා බිමට. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? සවුල් ඔබ මට ඇයි වද දෙන්නේ? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம்னு சொன்னார்ல கடவுள். ඒ කටු වලට පයින් ගෑම ඉතාම ඔබට වේදනාකාරී කියලා කිව්වා. அதை தான் எங்க அம்மா சொன்னாங்க. ඒක තමයි අම්මා කිව්වේ. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். ඒ කටු වලට පයින් ගෑම ඉතාම වේදනාව. நாலே வார்த்தை. ඒ වචන අතරයි. நான் ஜெயில இருந்த காலம் அவசர சட்ட காலம், எமர்ஜென்சி டைம். මට එමර්ජන්සි කාලයක් ඒ ඉරගෙදර ඉන්නකොට. சோ என்ன போலீசார் செய்த சித்திரவதையில ඒ පොලිස් මට දුන්න වද නිසා என்னால ஜெயிலுக்குள்ள நடந்து கூட போக முடியல, தவழ்ந்து தான் போனேன். මට නැවිද ගන්නත් අමාරුයි. அப்படிலாம் சித்திரவதை பண்ணும்போது கூட வலியில கத்தி இருக்கிறேன், அலறி இருக்கிறேன். ඒ වෙලේ වේදනාවට මං කෑ ගාලා අඬා වැළපිලා තිබෙනවා. ஆனா அழுததான் எனக்கு ஞாபகம் இல்ல. නමුත් ඇඬුවද කියලා මතක නැහැ. ஆனா அன்னைக்கு பாருங்க, ஜனவரி மாசம் 22ஆம் தேதி, නමුත් ජනවාරි මාසේ 22 முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். ඒ කටු වලට පහින් ගාම ඔබට වේදනාවයි. நாலே வார்த்தை வேத வசனம். ඒ සුද්ධ බයිබලයේ අතරක් වචන අතරක් පමණයි. தேம்பி அழ ஆரம்பிச்சேன். මම ඉකිගක අඬන්න පටන් I ගත්තා. started crying uncontrollably. මට පාලනය කරගන්න බැරි වුණා අඬන என்னுடைய එක. படுக்கறைக்கு போனேன், මම නිදාන කාමරයට ගියා. தாளிட்டேன். මම ஒரு I locked the door මම දොර වැව්වා. and I said one thing over and ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொன்னேன். නැවත නැවත මම කිව්වා. ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. අම්මා තාත්තට හරි ද්‍රෝගිකම් කරා කියලා කිව්වා. அதை தான் திரும்பி சொன்னேன். මම ඒක නැවත නැවත කිව්වා. அப்புறம் சொன்னேன், ඊට පස්සේ කිව්වා ஆண்டவரே, அப்பா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ඒ අම්මා තාත්තට කරපු ද්‍රෝගිකමක් නොවේ. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், තව மன்னிச்சிருங்க. ද්‍රෝගිකමක් උත් කරා. அப்புறம் சொன்னேன், එහෙම කිව්වා. அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, අම්මට තාත්තට පමණක් නොවේ. உங்களுக்கு மட்டும் இல்ல, ඔබටත් නොවේ. எனக்கு விரோதமாவே துரோகம் பண்றீங்க. මාට විරුද්ධව මම ද්‍රෝගිකම් சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். සිගරට් බොන්න එපා කියලා මම දන්නව නමුත් බිව්වා. போதை பொருட்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், ஆனா எடுத்துட்டு இருக்கேன். මත්ද්‍රව්‍ය ගන්න හොඳ නැහැ කියලා දන්නව මං ගත්තා. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், வாய் திறந்தா அதுதான் வருது. කැත වචන කතා කරන්න හොඳ නැහැ කියලා දන්නව නමුත් ඒවා තමයි මං කතා කළේ. தவறான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பான ஃப்ரெண்ட்ஸ். වැරදි යාළුවොත් එක්ක ආශ්‍රය කරන්න හොඳ නැහැ කියලා දන්නව නමුත් ඒ යාළුවොත් එක්ක තමයි ආශ්‍රය කළේ. என் வாழ்க்கை மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்ல சாமி. මගේ ජීවිතය ගැන මට පාලනයක් නැහැ. என்னுடைய உள்ளத்துல வாங்க, என்னுடைய ரத்தத்தினால கழுவுங்க. මා තුලට එන්න මාව හොදන්න. என் உள்ளத்துல வாங்க, මා තුලට එන්න. என் வாழ்க்கைய மாற்றுங்க. මගේ ජීවිතය වෙනස් කරන්න. என்னுடைய கேஸ்ல வெற்றி கொடுத்தீங்கன்னா මගේ ඒ කේස් එකේ ජයග්‍රහණය දුන්නොතින් முழு நேரமா பணி செய்றேன் මම සම්පූර්ණ සේවාවක් කරන ඔබට. அப்படின்னு சொன்னேன். එහෙම කිව්වා. அதே மாதிரி என் கேஸ்ல எனக்கு வெற்றி ඒ கொடுத்தார். වගේම මගේ ඒ ஏன்னா නඩුවේ මම බේරුණා. என் கேஸ் வந்து ஒரு பொய், இட்ஸ் a false case. ඒක වැරදි බොරුක් දාපු කේස් එකක්. சோ எனக்கு வெற்றி கொடுத்தார். ඒකෙන් ජයග්‍රහණය ලැබුණා. அப்புறம் நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள வேலை கொடுத்தார். මම අධ්‍යාපනය අවසන් කරන්න ප්‍රථමයෙන් රැකියාව ලැබුණා. படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ඉගෙන ගන්න බෑ කිව්වනේ. படிக்க வச்சுட்டே இருக்கிறாரு. මම හොඳට ඉගෙන ගන්න ரெண்டாவது வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல, රැකියාව ලැබෙන්න வேலையும் கொடுத்தாரு. රැකියාවක් දුන්නා. மூணாவது என்ன சொன்னாங்க? තුන්වෙනි මොනවද කිව්වේ? என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆகாதுங்க. මට විවාහ වෙන්නේ නැහැ කිව්වා. எங்களுக்கு 3 பிள்ளைங்க, මට දරුවෝ 3 දෙනයි. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ඒ 3 දෙනාත් විවාහ වුණා. மனிதனால் கூடாதது මනුෂ්‍යයට බැරි දේ. எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, மனிதனால் கூடாதது මනුෂ්‍යයට බැරි දේ தேவனால் கூடும். දෙවියන් වහන්සේට පුළුවන්. Yes, you probably are sitting here saying, Lord, this will not work. என்னுடைய வாழ்க்கையில் இது செய்யவே முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்க.
ඔබ ජීවිතේ කරන්න බෑ කියලා හිතනවද? என் தாயின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், අම්මගේ කඳුල දැක්ක என் අම්මා. தாயின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் අම්මගේ යාඥාව ඇසුවා. உங்கள் கண்ணீரை காண்கிறார், ඔබගේ කඳුලක් உங்கள் දකිනවා. ஜெபத்தை ඔබගේ கேட்கிறார், යාඥාවත් අසනවා. உங்கள் பிள்ளையை கைவிட மாட்டார், ඔබගේ දරුවව අතාරින්නේ නැහැ. உங்களுடைய கணவனை கைவிட ඔබගේ மாட்டார், ස්වාමි පුරුෂයව අතාරින්නේ නැහැ. உங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ඔබගේ ஏற்படுத்துவார். ජීවිතේ අලුත් ජීවනයක් ඇති කරයි. ரொம்ப நாள் அழுது ஜெபம் பண்ணிட்டீங்க, ඕ ගණන් අවුරුදු අඬනවද? எல்லா கண்ணீரும் கடவுள் பார்த்தாரு, හැම කඳුලක්ම බැලුවා. எல்லா ஜெபத்தையும் கேட்டாரு. හැම යාඥාවක්ම ඇසුවා. நிச்சயமாக முடிவு உண்டு, අනිවාර්යයෙන්ම අවසානයක් உன் තිබෙනවා. நம்பிக்கை வீண் ඔබගේ போகாது. බලාපොරොත්තුව සුන් වෙන්නේ නැහැ. நிச்சயமாக අනිවාර්යයෙන්ම நிச்சயமாக அனிவார்யம். முடிவு உண்டு, அவசானයක් உன் තිබෙනවා. நம்பிக்கை வீண் ඔබගේ போகாது. බලාපොරොත්තුව නිෂ්ඵල වෙන්නේ නැහැ. அதாவது பொய்யா குற்றம் சாட்டி ஜெயிலுக்கு போறதுன்னு எனக்கு தெரியும். බොරුවට වැරද්දක් පටෝලා ඉරගෙදර එන එක තමයි මම හොඳට දන්නවා. ஆனால் இந்த ஜோசேப் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் எனக்கு புரிய முடியுது ඒ என்னங்க. නිසා යෝසෙෆ් වින්ද දුක් වේදනා මට පොඩ්ඩක් හැඟෙනවා. சரியா, இப்போ பொய்யா குற்றம் சாட்டி ஜெயில போட்டாங்க බොරු ஜோசப். බොරු වැරද්දක් කළා ඕ ඉරගෙදර දැම්මා. இப்போ என்ன பண்றாரு, දැන් මොනවද කරන්නේ? ஒரு எத்தனை செட்பேக் இது வரைக்கும், எத்தனை பின்னடைவு? 8 முடிஞ்சிருச்சு. சரி, 8 முடிஞ்சிருச்சு. අටක් வெரி குட். ඉවරයි. இப்போ 9வது பின்னடைவு 9වෙනි පසුබෑම. என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இந்த ஜெயில்ல ඔව් ඉරගෙදරදී 2 பேர் காலையில எழும்பி வராங்க. දෙන්නෙක් උදෑසනම නැගිටලා එනවා. 2 பேரும் ரொம்ப வெஸ்தனமா இருக்கிறாங்க. ඒගොල්ලෝ ටිකක් දුකින් ඉන්නවා. அப்போ ஜோசப் போய் சொல்றேன், ஏங்க அப்படி சேடா இருக்கிறீங்க? ඇයි ඔබ දුකින් ඉන්නේ කියලා යෝසෙෆ් ආනවා. இல்லங்க, நேத்து ஒரு ட்ரீம் வந்துச்சுங்க அப்படின்றாரு. අපි හීනයක් දැක්ක කියනවා. yesterday I had a dream. මම හීනයක් දැක්කා. என்ன ட்ரீம் என்ன அப்படின்ன உடனே ඒ හීනේ මොනවද அவர் කිව්වා. சொல்றாரு, ඒගොල්ලෝ කියනවා. ட்ரீமை சொல்றாரு. ඒගොල්ලෝ හීනේ කියනවා. அப்போ இவரு அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறாரு ஜோசப். ඒකේ තේරුම කියනවා ජෝසෙෆ්. சார் 3 நாள்ல நீங்க திரும்பியும் சீஃப் கப்பேரர் ஆயிடுவீங்க. ඔබ දවස් 3කින් ඔබ රජතුමා ගාවට නැවත ඔබ සේවයට යනවා. அதாவது அந்த பகுதி வந்து 39 ஜெனசிஸ் 39 19 and 20. 39 ஜெனசிஸ் 39 ஆதியாகமம் 39 19 20. 19 20 39. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று அது வந்து that is setback 9 வந்து let me give the verse a little later. It is this இந்த பானபாத்திரக்காரன் and chief baker, அதான் 2 பேருக்கு ட்ரீம். ඒ දෙන්නගේම සීන. ஸோ சீஃப் கப்பேரர் வந்து சொல்றாரு, ட்ரீமை சொல்றாரு. ඒ සීනේ කියනවා. அப்புறம் அதே மாதிரி அவருக்கு 3 நாள்ல உயர்வாயிடுது. ඒ දවස් 3කින් එයාට ලැබෙන්න ඕන තැන එයාට ලැබෙනවා. இப்படி நல்ல ஒரு வியாக்கியானம் கிடைச்ச உடனே හොඳ ඒ පරිවත් තේරුම දුන්නම அந்த சீஃப் பேக்கர் வந்து சொல்றாரு, ඒ පාන පාත්‍ර කරන එක්කිනා. not பானபாத்திரக்காரன், it is the what is the chief baker? சீஃப் பேக்கர் பானபாத்திரக்காரர் ஒருத்தர், அப்புறம் அடுத்தவர் அதான் whatever you அது all of you மைக்ல சொல்லிடுமா? you say tell that in the mic. சுயம்பாகி. வெரி குட். அதான் that is the thing. okay, so அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3 நாள்ல அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நடக்குது. දවස් 3කින් ඔව් මැරෙනවා කියලා කිව්වා. ඒ විදිහටම වෙනවා. இந்த சீஃப் கப்பேரர் வெளியே போகும்போது එයා එළියට යනකොට அந்த பானபாத்திரக்காரர் அவர் ஜெயில் விட்டு போகும்போது ඒ පාත්‍රකාරය එළියට යනකොට என்ன ඉරගෙදරින් செய்யறாருன்னா ஜோசப் මොනවද ජෝසෙෆ් කරන්නේ? போய் சொல்றாரு, ජෝසෙෆ් කියනවා சார் என்ன பொய்யா குற்றம் சாட்டி ஜெயில போட்டாங்க, ආ වැරදි විදියට තමයි ඉරගෙදර දැම්මේ. நீங்க வெளியில போன உடனே ඔබ එළියට ගියාම கொஞ்சம் ராஜாட்ட சொல்லி රජතුමාට කියලා எப்படியாவது என்ன வெளியே எடுத்துருங்க. කොහොම හරි එළියට ගන්න. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஜோசப், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ඔබ போயிட்டாரு. කිසි දෙයකට බය වෙන්න එපා, මම බලා ගන්නම් அதாவது කියලා. ஜெயில இருந்தீங்கன்னா ඔබ ඉරගෙදර හිටියා. என்னைக்குடா வெளியே போவோம்னு காத்திருப்பீங்க. කවදාද එළියට යන්න ඕනේ කියලා அத බලන්න. மாதிரி தான் நான் காத்திருந்தேன். ඒ වගේ තමයි මමත් හිටියේ. இன்னைக்கு வெளியே போயிடலாமா, இன்னைக்கு வெளியே போயிடலாமா එතේ එළියට යන්න පුළුවන්. அப்படின்னு சொல்லி ඒ මගේ இப்போ இந்த கப்பேரர் பானபாத்திரக்காரன் சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத, நான் பார்வோன்ட்டு சொல்லி உன் வெளியே கொண்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. පාන පාත්‍රය කියනවා බය වෙන්න එපා, මං කියලා කොහමද ඔබ එළියට ගන්නම් කියලා. அப்புறம் எத்தனை வருஷம் மறந்துட்டாரு இவரு இந்த பானபாத்திரக்காரன்னு? කීයක් අමතක කරාද ඒ දේ? எத்தனை வருஷம் மறந்தாரு? எங்க அப்படின்னு ஷுவரா சொல்றீங்களா? ஓகே, வெரி குட், யூர் ரைட். 41:1 வாசிங்க. ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு අවුරුදු දෙකකට පස්සේ
பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். පාරෝන් සීනයක් දැක්කා. அது என்னவென்றால் ඒව මොනවද කිව්වේ? அவன் நதியின் அண்டையில் ඔව් නදියේදී நின்று கொண்டிருந்தான். හිටගෙන හිටියා. அப்புறம் அந்த சொப்பனம் ஃபுல்லா வருது. ඒ සීනේ සම්පූර්ණයෙන්ම එනවා. பார்வோனுக்கு அர்த்தம் தெரியல. ඒ පාරෝන්ට තේරුම දන්නේ නැහැ. அப்போ இந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசனை ஞாபகம் வருது. ඒ පාන පාත්‍රයේ කෙනාට මතක් වෙනවා දෙයක්. எனக்கு சொப்பனம் வந்துச்சு. මට සීනයක් ආවා. ஏன் சொப்பனத்தை ஒருத்தர் கரெக்டா வியாக்கியானம் பண்ணாரு. මගේ සීනේට හරි තේරුම කිව්වා කෙනෙක්. அவர் இவருடைய ராஜாவுடைய சொப்பனத்தையும் அவரால் வியாக்கியானம் பண்ண முடியுமே. රජතුමාගේ සීනයටත් එයා හරි පිළිතුර දෙයි. 2 வருஷம் மறந்துட்டேனே අවුරුදු දෙකක් අමතකුණානේ. அப்படின்னு சொல்லி போய் சொல்றார் பார்வோன்ட்ட. පාරෝන් ராஜா ගාවට ராஜா රජතුමනි எனக்கு ஒருத்தர் தெரியும். මට එක්කෙනෙක් அவர் உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய சொப்பனத்தை கரெக்டா வியாக்கியானம் பண்ணுவார் ඔබගේ සීනය හරියටම ඒකේ තේරුම කියයි. அப்படின்னு சொல்றாரு. එහෙම කියනවා. அவரை கூட்டு வாங்கன்றாரு. එයා අඬගාගෙන ඉන්න. அண்ட் அவரை கூட்டு வராங்க. එයා අඬගාගෙන එනවා. கடகடன்ட்டு அவரை சவரம் பண்ணி ட்ரெஸ்லாம் மாத்தி கொண்டாந்துடுறாங்க. සියලුම දේවල් ඒවා පිරිසිදු කරලා ගේනවා යා. அப்போ ராஜா வந்து சொப்பனத்தை சொல்றாரு. රජතුමා සීනේ කියනවා 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். 17 ඉඳලා 14 දක්වා. அதுல வந்து 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 14 மட்டும். ஆதியாகமம் 41:14. 41 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா பார்வோனுடைய சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணோன்னு சொல்லிடுறார். பார்வோன் சொல்லிடுறார், எனக்கு அடுத்தபடியா நீதான்பா. පාරෝන්ගේ ඒ සීනය කිව්වට පස්සේ කියනවා මට ඊළඟට ඔබ ඉන්නේ කියලා. இந்த ராஜ்யத்துல මේ රාජ්‍යයේදී உன்னுடைய உத்தரவு இல்லாம ඔබගේ අන නැතුව கைய கால கூட யாரும் தூக்க கூடாது. අතපයවත් උස්සන්න බෑ කාටවත්. அதாவது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதவிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். එතරම් විශේෂ වූ පදවියක් උට දුන්නා. நீங்க கொஞ்சம் நல்லா என் கூட யோசித்து பாருங்க. ඔබ මාත් එක්ක පොඩ්ඩක් හිතලා බලන්න. பின்னடைவு நம்பர் 9 வந்து 2 வருஷம் மறந்துட்டாரு. ඒ පසුබෑම අවුරුදු දෙකක් අමතක වුණා. கரெக்டா? හරිද? பின்னடைவு நம்பர் 8 8 பொய்யான குற்றச்சாட்டு இருந்தனால தான் ஜெயிலுக்கு வந்தாரு. බොරු වැරද්දක් කියපු නිසා තමයි ඉරගෙදරට ගියේ. எப்படி பார்வோன் போத்திபார் வீட்டுக்கு வந்தாரு ஜோசப்? ජෝසෙෆ් කොහොමද පොතිබාගේ නිවසට ආවේ? எப்படி வந்தாரு? කොහොමද ආවේ? அந்த இஸ்மவேலர் வித்து போட்டாங்க. ඉස්මේල්ට වික්ක නිසා. இஸ்மவேலர்ட்ட யார் வித்தான்? ඉස්මේල්ට කවුද වික්කේ? அண்ணமார் வித்தாங்க. අයියා වික්කා. அண்ணமார் ஏன் வித்தாங்க? අයියෝ වික්කයි. வெரி குட். பாத்தீங்களா எப்படின்ட்டு? කොහොමද බලන්න? 9 பின்னடைவா 9 முன்னேற்றமா? 9 දියුණුවද පසුබෑමද? சொல்லுங்க. are there 9 setbacks or 9 stepping stones? Wow, you listen to my sermon so many times. Okay, 9 படிக்கட்டுகள், 9 பின்னடைவுகள் அல்ல. ඒ පඩි 9 ඉදිරියට යෑමද නැත්නම් පසුබෑමද? 9 stepping stones, not 9 obstacles. පසුබෑමද නැත්නම් ඉදිරියට යෑමද? அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ගැලම ලැබපු කෙනෙකුට வாழ்க்கையில பின்னடைவே கிடையாது. ජීවිතේ පසුබෑමක් නැහැ. எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. කොහෙත් ලියා ගන්න. No setbacks for a child of God. පසුබෑමක් නැහැ ගැලම ලැබපු எல்லாம் තරුණ. தனியா பாத்தீங்கன்னா செட்பேக் மாதிரி இருக்கும். නමුත් බලනකොට නිකන් අපි පසුබෑමක් ஆனா වගේ. எல்லாமே பின்னடைவே கிடையாது, எல்லாமே முன்னேற்றம். ඒ පසුබෑම සියල්ලක්ම ඉදිරියේදී ඉදිරි ගමන යාම තමයි. ஆண்டவருடைய பிள்ளைக்கு එනන්සේගේ දරුවන්ට பின்னடைவே கிடையாது. පසුබෑමක් නැහැ. பைபிள்ல அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கான்னு கேக்குறீங்க? கேட்கல, நீங்க யோசிக்கிறீங்க. ඔබ කල්පනා කරනවා. பைபிள்ல அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குதா பிரதர்? ඒ සුදු බයිබලයේ ඒකට සාධකයක් තිබෙනවද? ரோமர் 8 ரோமர் 28 29. ரோமர் 8 28 29 வாசிங்க பார்க்கலாம். ඉස්ලාමයෙන්. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நடக்குதுன்னு அறிந்திருக்கிறோம். 19 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான குமாரගේ ස්වරූපයට முன்குறித்திருக்கிறார்.
எதுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் ஆண்டவர். සියල්ල යහපතට කරනවා. எதுக்கு நான் வந்து ஆண்டவரை போல மாறணுன்றதுக்காக. එතුමා වගේ වෙනස් කරම පිණිස. என் வாழ்க்கையில பின்னடைவே கிடையாது. ඒ පසුබෑමක් There නැහැ. are no setbacks in my life. පසුබෑමක් I නැහැ. am a child of God. මම දෙවියන්වහන්සේගේ நான் දරුවෙක්. ஆண்டவருடைய பிள்ளை. දෙවියන්වහන්සේගේ දරුවෙක්. என் வாழ்க்கையில பின்னடைவு கிடையாது. මාගේ පසුබෑමක් නැහැ. எல்லாமே முன்னேற்றம் தான். සෑල්ලක්ම என்னுடைய දියුණුව. வாழ்க்கையில என்ன அவரை போல மாத்திட்டே இருக்கிறாரு. එයා වගේම එතුමා වෙනස් කරනවා. என்ன அதிகமா நேசிக்கிறார் එතුමා அவர். ප්‍රේම කරනවා. அதனால மறந்துடாதீங்க. අමතක කරන්න එපා. சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி, ඔබ මැලිකමේ දුක් වේදනාවේ ඉන්න සහෝදර සහෝදරියනි තාත්තේ අම්මේ நீங்க கேட்கலாம், ඔබ ආන්න පුළුවන්. அது ஏன் யோசேப்பு அப்படி குழியிலிருந்து தூக்கி கடைசியில ராஜா அடுத்தபடியான நிலை கொண்டு வந்தார் ஆண்டவர்? ඇයි දෙවියන් වහන්සේ යෝසේප වලේ දාලා එතරම් වේදනාකාරී විදියට අන්තිමට උසස් කළේ? ஏன்னா ඇයි දන්නවද? அதுக்கும் பைபிள்ல இது இருக்குது, ஆன்சர் இருக்குது. ඒකට සුදු බයිබලයේ පිළිතුරක් තිබෙනවා. ஆதியாகமம் උප්පත්ති පොතේ 50ஆம் அதிகாரம் 50 වෙනි පරිච්ඡේදය 15ல இருந்து 21. 15 සිට 21 දක්වා. ஓகே, இப்போ வாசிங்க 19 20 வாசிங்க. 19 20. 19 20. யோசேப்பு அவர்களை நோக்கி, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நான் தேவனா? அதாவது இருங்க அதுக்கு 1 verse முன்னால வாசிங்க. 1 verse முன்னால. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் பின்பு அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். මේක තමයි වැදගත්ම කාරණා. அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ඔබට විරුද්ධව නපුරක් කරන්න සිටුවේ. சொல்லுங்க அப்புறம். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ඒක යහපතට වෙනස් කරා බොහෝ අය ජීවත් කරන පිණිස. You intended harm. Look at the English. You intended harm. God intended it for good. நீங்கள் எனக்கு, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். නපුරක් කරන්න හිතුවා. ஆனா தேவன் அதை என்ன பண்ணாரு? நன்மையா மாற்றினார். යහපතක් ලෙස වෙනස් කළා. உங்களுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் ඔබට විරුද්ධව කවුරු මොනවා කළත් அதை கண்டிப்பா நன்மையா தான் மாத்துவாரு. ඒක අනිවාර්යයෙන්ම යහපතට තමයි. இங்க உட்கார்ந்துட்டு அவங்கள மன்னிக்க முடியல இவங்கள மன்னிக்க முடியலன்னு சொல்ற அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி, එතන වාඩි වෙලා මයාව කමා කරන්න බෑ, එයා කමා කරන්න බෑ කියන සහෝදර සහෝදරිනි, எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், හැමෝම කමා இவங்கள மட்டும் மன்னிக்க முடியாது, මෙයාව කමා කරන්නම බෑ, எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிருக்காங்க, බොහෝ ද්‍රෝගිකම් කරලා எல்லாரையும் மன்னிச்சிடணும். සියල්ල කමා කරන්න. எனக்கு வந்து இந்த பொய்யா குற்றச்சாட்டு என்ன ஜெயில போட்டாங்களோ, அதுக்கு ஒரு குடும்பம் ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்க. එක පවුලක් හිටියා මාව වැරදි විදියට බොරු කියලා මම ඉරේ දාන්න හේතුව. அவங்கள மட்டும் என்னால மன்னிக்கவே முடியல. ඒ අයව කමා කරන්නම බෑ මට. கடைசில ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, අන්තිම එක දවසක් දෙන්නස් කිව්වා, ஏன் நீ அவங்கள மன்னிக்க மாட்டேங்கற? ඇයි ඒගොල්ලෝ ඔබ කමා உன்னை எவ்வளவு நான் மன்னிச்சிருக்கனே, මම ගොඩාක් ඔබ මම කමා කරලා තිබෙනවා, நீயும் மன்னிச்சிருன்னாரு. ඔබත් කමා කරන්න. கிருபையா என்ன மன்னிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். ඒ කරුණාවෙන් යාට කමා කරන්න උදව් කළා. எனக்கு உதவி செய்த ஆண்டவர் මට උදව් කරපු දෙවියන් உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? ඔබට උදව් කරන්නේ නැද්ද? இதான் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ඔබ කරන්න ඕනේ you කියන්නේ intended harm, God intended for good. ඔබට නපුරක් කරන්න ඇතුව දේ දනාසේ යාපතකට ඇරෙව්වා. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ඔබ මට නපුර කරන්න හිතුවා. ஆனால் கர்த்தரோ නමුත් දෙවියන් වහන්සේ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ඒක යහපතටම ඇරෙව්වා. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ඔත ලස්සනයි නේද? அப்ப பாருங்களேன், யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் කවුරු ඔබට අයහපතක් කරන්න හිතුවා. நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தா ඔබ දෙනසේගේ දරුවෙක් නම් நன்மையா மாத்திடுவார். යහපතට වෙනස් කරනවා. கவலையே படாதீங்க. කනගාටු වෙන්න එපා. அதனால தான் எல்லாரையும் மன்னிச்சிடணும். ඒ නිසා තමයි ඔබ හැමෝම කමා කරන්න ඕනේ. மன்னிக்க முடியாம இருந்தீங்கன்னா, ඔබ කමා කරන්න බැරුව හිටියොත් மன்னிக்க முடியாத ஒரு உள்ளம் இருந்துச்சுன்னா அது கசப்பா மாறிடும். ඒ කමා කරන්න බැරි හදවතක් එනකොට ඔබට තිත්ත භාවයක් ඇති වෙනවා. அந்த கசப்பு என்ன செய்யும்னா, ඒ තිත්ත භාවය මොනවද වෙන්නේ கொஞ்ச අන්තිමේ? நாள்ல உங்களை பாதிக்கும். ඒක ඔබට බලපානවා. நான் சொல்ற வசனங்களை மட்டும் வாசிக்கிறீங்களா? මම කියන වචනේ කියවලා බලනවාද? 2 சாமுவேல் 16:23 2 சாமுவேல் 16:23 வாசிங்க. அந்நாட்களில் அகித்தோப்பல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்சலோம் யாரு? தாவீதுக்கு.
தாவீதுடைய மகன். சரியா? ரைட்டு. இப்போ வந்து 2 சாமுவேல் 16:23 வாசிங்க. இப்போ 17:14 வாசிங்க. 17:14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அட்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை பைபிள்லயே போட்டு அகிதோப்பேலுடைய நல்ல ஆலோசனை, அதுதான் கரெக்ட் ஆலோசனை. ඒක තමයි හරිම මන්ත්‍රණය. அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார். சரியா? இப்ப பாருங்களேன், அகிதோப்பேலுடைய அட்வைஸ் தான் எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. අගිතෝප්ගේ උපදෙස් තමයි හැමෝම ඇහුවේ. ஹுஷாய் யாரு? උෂා කවුද? ஹுஷாய் வந்து டேவிட் ஃப்ரெண்ட், தாவீதுடைய நண்பன். දාවිත්තුමාගේ යාළුවෙක්. தாவீது சொல்றாரு, දාවිත්තුමා කියනවා எப்பா நீ ஏன் கூட இருக்கிறதுக்கு பதிலா நீ போய் அப்சலோம் கூட இரு. ඔබ මාත් එක්ක ඉන්නවට වඩා ඔබ අබ්සලෝන් එක්ක ඉන්න. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து ඒතන මොනවද වෙන්නේ என்கிட்ட කියලා சொல்லு. මට කියන්න. அப்படி வந்து ஹுஷாய் வந்து தாவீதுடைய ஆளு அங்க அப்சலோமுடைய அரண்மனையில் இருக்காரு. ඌසා ඇවිල්ලා දාවිත්ගේ කෙනෙක් එයා අබ්සලෝන්ට එක්ක ඉන්නවා. பேக்ரவுண்ட் என்னன்னா, බෑග්ග්‍රවුන්ඩ් එක මොනවද කිව්වොත් அப்சலோம் வந்து அவங்க அப்பாவை விரட்டிட்டு அவர் ராஜாவாயிடுறாரு. අබ්සලෝන් තාත්තව එලෝලා එයා රජ වුණා. சோ இப்போ அகிதோப்பேல் என்ன சொல்றாருன்னா, அப்சலோம்கிட்ட போய் අගිතෝප් මොනවද අබ්සලෝන්ට කියන්නේ? உங்க அப்பாவை துரத்தி போய் கொன்னுடு තාත්තව එලෝන කියලා මරන්න அப்படின்னு சொல்றாரு. එහෙම කියනවා. பைபிள்லயே போட்டிருக்கு. සුදු බයිබලයේ කියනවා. அதுதான் கரெக்ட் அட்வைஸ். ඒක තමයි හරිම උපදේශ. ஆனா அந்த ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு ඒ උපදේශ ඒක වෙනස් කරන්නට கடவுள் என்ன பண்றாருன்னா, එනාසේ මොනවද කරන්නේ? அப்சலோம் வந்து உஷாயுடைய அட்வைஸ் கேக்குறாரு. අබ්සලෝම්ට ඒ ඌසයි කියනගේ උපදේශ පිළිපදින්න කැමැත්තක් ඇති කරනවා. அகிதோப்பேலுடைய அட்வைஸ் கேட்கப்படலன்ட்டு கண்டுபிடிச்சு ඒ අගිතෝප්ගේ ඒ උපදේශය පිළිගත්තේ නැති නිසා என்ன பண்றாரு? එයා මොනවද කරන්නේ? அவர் 23 வசனம் வாசிங்கம்மா. 23 වෙනි පදේ. 2 Samuel 17:23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். Why should the wisest man on planet earth commit suicide? ஞானம் நிறைந்த ஒரு மனுஷன் அகிதோப்பேல் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? එතනම් ප්‍රඥාවන්ත මිනිසෙක් ඇයි එල්ලිලා තමන්ම දිවිනසා ගන්නට ඕනේ? அதுவும் பைபிள்ல இருக்கு. ඒකත් සුදු බයිබලයේ 2 சாமுவேல் 11:3. 2 சாமுவேல் 11:3. 2 சாமுவேல் 11:3 வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவன் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபா என்றார்கள். யாருடைய குமாரத்தி? කාගේද දියණිය? யாருடைய குமாரத்தி? කාගේද? எலியாமுடைய குமாரத்தி. එලියාම්ගේ දියණිය. யாருடைய மனைவி? කාගේද භාර්යාව? உரியாவுடைய மனைவி. උරියාගේ භාර්යාව. இப்போ பாருங்க 2 சாமுவேல் 23:34. 23:34. 23:34 வாசிங்க. மாகாத்தியனின் குமாரனாகிய குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் அபஸ்பாயின் மகன் எலிபெலேத். அப்புறம் கீலோனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம். அகிதோப்பேலின் மகன் பேர் என்ன? අගිතෝප්ගේ තව නමක් මොනවාද? சொல்லுங்க. எலியாமுடைய மகள் பேர் என்ன? එලියාම්ගේ දුවගේ නම பத்ஷீபா. බත්සෙබායි. பாத்தீங்களா? බලන්න. அதனால அகிதோப்பேல் வந்து தாவீதை மன்னிக்கவே முடியல. අගිතෝප්ට බැරි වුණා දාවිත්තුමාව කමා කරන්න. என்னுடைய பேரப்பிள்ளைக்கு இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி கசப்பு. මාගේ මේ දුවට මේ වගේ දෙයක් කරා කියලා තිත්තභාවය. மன்னிக்க முடியாதது கசப்பாய் மாறியது. ඒ කමා කරන්න බැරි දේ තිත්තභාවයට ගිහිල්ලා. கசப்பு கடைசியில அவரை என்ன பண்ணிடுச்சு? அவரையே கொல்ல வச்சிருச்சு. ඒ තිත්තභාවය යාම දිවිනසා ගන්නට පෙළඹුණා. Learn to forgive. ඉගෙන ගන්න කමා කරන්න. மன்னிக்க படிக்கணும். කමා කරන්න ඉගෙන ගන්න. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். එක දෙයක් කියලා ඔබට අවසන් කරන්න කැමතියි. பைபிள்ல இருந்து அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து, அதாவது பீலேமோன் தெரியுமா? ஃபைலமன். All of you know Philemon. பீலேமோன் தெரியுமா? எல்லாரும் தெரியும். ஓகே. அவர் வீட்ல இருந்து திருடிட்டு ஓடிறாரு ஒரு அடிமை. එයා හොරකම් කරලා එයාගෙන් දුවනවා වහල්ලෙක්. திருடினாரோ என்னவோ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடிறாரு. මොනවාරි වැරද්දක් කරලා දුවනවා. அப்போ அவர் வந்து பவுல ஜெயில்ல பாக்குறாரு. පවුල් තුමාව ඉරගෙදරි දකිනවා. பவுல் அப்போஸ்தலன் அவரை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி පවුල් තුමා යාව දිව්‍යන් වහන්සේ තුලට එක්කගෙන ඇවිල්ලා
அப்புறம் பீலமன்ட்ட சொல்றாரு, පිළමොන්ට ලිපියක් යවනවා. எப்பா உங்ககிட்ட ஒனேசிமோன்னு ஒரு அடிமை இருந்தான்பா. ඔනේසි කියන ඔබගේ වහලෙක් හිටියා. அவன் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நான் கடவுளுக்குள்ள வழி நடத்திருக்கிறேன்னா, දෙවියන් වහන්සේ තුල ඌ මඟ පෙන්නගෙන இப்போ යනවා. ஒனேசிமோ வந்து ரட்சிக்கப்பட்டவன். ඔනේසි ගැලීම ලබලා. அதனால என்ன பண்ணுங்க நீங்க, දැන් මොනවද ඔබ කරන්න ඕනේ? என்ன வரவேற்கிறது போல මාව කැඳවනවා වගේ ஒனேசிமோவை வரவேற்றுங்க. ඔනේසිවත් පිළිගන්න. மன்னிச்சு එයා කමා කරලා மறுபடியுமா නැවතත් ஒரு சகோதரனா ஏற்றுக்கொள்ளுங்க සහෝදරයෙක් හැටියට පිළිගන්න. அப்படின்னு சொல்றாரு. එහෙම කියනවා. அப்படின்னு சொன்னத එහෙම කියපු දේ பீலமோன் ஏற்றுக்கொள்றாரு. පිළමොන් ඒක ஏன்னா, පිළිගන්න. ඇයි දන්නවද? இதுக்கு முன்னால ඊට පස්සේ ඒක பவுல் ඉස්සෙල්ලා அப்போஸ்தலன், පෞල්තුමා மார்க், ஜான் மார்க், ජෝන් මාක් அவர்கிட்ட ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ලොකු ප්‍රශ්නයක් ඇති වුණා. அவரை டீம்ல வைக்க மாட்டேன்ட்டாரு. එයා ටීම් එකේ තියාගන්න නැහැ කිව්වා. ஆனா கடைசியில අන්තිමේදී இறந்து போறதுக்கு முன்னால මැරෙන්න ඉස්සෙල්ලා எப்ப அந்த ஜான் மார்க் கூட்டு வாங்க, ඒ ජෝන් මාක්ව එක්කගෙන ඉන්න. ரொம்ப நல்லவர் அவரு, எனக்கு மினிஸ்ட்ரியில் ரொம்ப உதவி එයා செய்கிறார்னு சொன்னாரு. හොඳයි මගේ සේවයට උදව් කළා කියලා சொல்லி ஒப்புரவாகிறாரு. එයත් එක්ක සමගි වෙනවා. யாரு? பவுல் அப்போஸ்தலன். පෞල්තුමා யாரோட? කාත් එක්කද? ஜான் மார்க்கோட. ජෝන් මාක් එක්ක. அதனால இன்னைக்கு பீலமோன்ட்ட ඒ சொல்லும்போது නිසා පිළමොන්ට කියනකොට பீலமோன் கீழ்ப்படுகிறார். පිළමොන් කීකරු වෙනවා. அதான் ඒක තමයි. ஒரு நாள், එක දවසක්. ஒரு நாள் එක දවසක් கடைசி கதை. අන්තිමද என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். මටත් මගේ භාර්යාවටත් පොඩි අකරතැබ්බක්. அப்போ அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. එයා නිදාගත්තා. சாதாரணமா எங்க வீட்டுல எப்படின்னா, கல்யாணம் ஆனதுல இருந்து සාධාරණය අපේ විවාහ වුණ දවසේ ඉඳලා ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா මොනවාරි මිස්අන්ඩර්ස්ටෑන්ඩින්ග් එකක් වුණොත් தூங்க போறதுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிடணும். අපි නිදාගන්න ප්‍රථමයෙන් එතන සමගි වෙන්නට ඕනේ. ஓகே, கீப் இட் இஸ் a principle for your life. கல்யாணம் ஆன உடனே ஒரு இம்பார்ட்டன்ட் திங், லெட் நாட் த சன் கோ டவுன் ஆன் யுவர் ராத். சூரியன் அஸ்தமிக்கிற முன்னால கோபம் தனிய கடுது வசனம். ඉර බයින්නට ප්‍රථමයෙන් අපගේ කේන්තිය බැසන්නට. ஸோ நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தோம். අපි එහෙම තමයි හිටියේ. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, දවසක් මොනවද උනේ? பிசா சும்மா இருக்க மாட்டான்ல. යක්ෂයා නිකන් ඉන්නේ නැහැ. என்கிட்ட சொன்னா, මට කිව්වා ஏ அசோக், நீ எப்பவுமே நீ தான் சாரி சொல்ற, நித்தரம். இன்னைக்கு ஒரு நாள் உன் ஒய்ஃப் சாரி சொல்லிட்டோம் නිතරම අශෝක් ඔබ තමයි කමාව ඉල්ලන්නේ, සෝරි අපි- කියන්නේ, ඔබ වයිෆ් ඉල්ලන්න කියන්නේ. அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு பேரும் படுத்தாச்சு. අපි දෙන්නම නිදාගත්තා. அவங்க தூங்கிட்டாங்க, ඒගොල්ලෝ නිදාගත්තා. நான் தூங்கல. මම නිදාගත්තේ නැහැ. எப்படியும் எழும்பி சாரி சொல்லிடுவாங்கன்னு காத்துட்டே இருக்கிறேன். එයා නැකිටලා මට සෝරි කියයි කියලා මම බලාගෙන ඉන්නවා. 11:59 11:59 වෙනකම් டக்குன்னு லைட்டை போட்டேன். லைட் ஐ சுவிட்ச் ஆன் ලයිට් එක දැම්මා. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் என் மனைவி எழுப்பினேன். මම භාර්යාව කීදුවා. எழுப்பிட்டு சொன்னேன், නැකිටලා කිව්වා ஏமா ரொம்ப சாரிம்மா. මම සෝරි கை කමා பார்த்தீங்களா, கை நேத்து வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கை விஷயம். ஓகே, ஸோ ரொம்ப சாரிம்மான்னு சொன்னேன். මට හරි සෝරි මට කමා වෙන්න කිව්වා. அப்போ அவங்க எழும்பிட்டே சொல்றாங்க, නැකිටලා කියනවා உங்களுக்கு ඔබට இந்த கோவம் வரதும் ரொம்ப ஈஸி, சாரி சொல்றதும் ரொம்ப ஈஸி. කේන්ති යන එකත් ඔබට ඉතාමත් පාසුයි, ඒ වගේ කමා ඉල්ලන එකත් පාසුයි. படுத்து தூங்குனது 11:59 வரைக்கும் காத்திருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால கோவம் தண்ணிய கடவுன்னு சொல்லி பைபிள் சொன்னதுனால நான் சாரி சொன்னா, මම ඉර බයින්න ඉස්සලා මම සෝරි කියන්න ඕන නිසා මම සෝරි කිව්වම சாரி சொல்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவம் வருது எனக்கு මට இப்போ. කේන්තියක් එනවා දැන් ඒ දේටත් එයා වැරදි කියන නිසා. அதோட விட்டுருக்கலாம்ல. එහෙම අතාරින්න පුළුවන් නේ. அப்புறம் சொல்றாங்க, ඊපස්සේ කියනවා அதுவும் உங்க அப்பா அம்மானால தானே கோவம் வரும். ඔබට තාත්තා වගේ තමයි කේන්ති යන්නේ. That was below the belt. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது. ඒක ලොකු වැරද්දක්. ஸோ எனக்கு இப்போ செம கோவம். මට හරි කේන්ති. ஆனா ஆண்டர் சார், அசோக், you did not wake up your wife to start one more fight. இன்னொரு ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்காக உன் மனைவி எழுப்பல நீ. ඒ භාර්යාව ඔබ නැකිට්ටුවන් තව திரும்பி යන්න. சாரி சொல்லு. නැවත සෝරි කියන්න. திரும்பியும் சொல்லிட்டேன், சாரிம்மா, ආයි සමා වෙන්න කිව්වා. எனக்காக ஜெபம் பண்ணுமா. මට යාඥා කරන්න. கோவம் வரக்கூடாதுன்னு මට தெரியும், කේන්ති එන්න அதுவும் எங்க அப்பா அம்மனால வரக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், තාත්තා වගේ එන්න ඕන ஆனா කියලා. வந்துருதுமா, ආවා. ஜெபம் பண்ணி எனக்காக. යාඥා ஸோ කරන්න. அன்னைக்கு நைட் ஜெபம் பண்ணாங்க. යාඥා කළා. அதுக்கப்புறம் கோவமே வரலன்னு நினைக்கிறீங்களா? කේන්ති නැහැ කියලා හිතනවාද? கோவம் வருது நேத்து கூட வந்துச்சு கோவம். ඊයේත් ආවා. ஆனா என்னன்னா உடனே ரிசால்வ் பண்ணிடணும். එක පාටම එක ஏன்னா සමා වෙන්න ඕනේ. உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ලෝකේ ඉන්න අය කියන්නේ ஸ்லீப் ஓவர் யுவர் ப்ராப்ளம், பிரச்சனை வந்தா அது கொஞ்சம் தூங்கி எழும்புப்பா சரியாயிடும்வாங்க. ප්‍රශ්නයක් ආවම නිදාගන්න නැකිට්ටම හරියනවා. சான்ஸே கிடையாது. ඒක chance එකක්ම නැහැ. என்னன்னா ඇයි කිව්වොත් இன்னைக்கு ஒரு காரணம் ஏன் சாரி சொல்ல மாட்டேன்ட்டு,
ඒ කාරණයක් මම සෝරි කියන්නේ නැති நாளைக்கு 8.5 காரணம் ஆயிடும். එට අනිත් දවස වෙනවා. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா 20 காரணம் ஆயிடும். කාරණා 20ක් වෙනවා ඊට පස්සේ. அவளும் அப்படி, அவங்க அப்பா அப்படி, அவங்க அண்ணன் அப்படி, அவங்க பெரியப்பா அப்படி எல்லாம் போயிடும். එයාගේ තාත්තාගේ අයියා ඒ වගේ ලොකුවට යනවා ඊට පස්සේ. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் ஸ்மைல் பண்றீங்க. மற்றவங்க என்ன கோபமா பாக்குறீங்க. எப்படி எங்க வீட்டுல நடக்குதா உங்களுக்கு தெரியுது. අපේ ගෙදර සිදුවෙන කොහොමද එයා දන්නේ? அதான் நான் என்ன சொல்றேன்னா, මම කියන්නේ. be quick to forgive. Okay, even if people intend harm, God intends it for good. அதாவது தீமைக்குனே உங்களுக்கு விரோதமா வேலை செய்றவங்க கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். ඔබට යහපතට අරවයි ස්වාමීන් වහන්සේ. தலைவனுக்கு ஜெபம் செய்வோம். අපි යාඥා කරමු. ஆண்டவரே, நீர் நல்லவர், ස්වාමීන් ඔබ යහපත්. நீர் வல்லவர், ඔබ බලවන්ත. நீர் வாக்கு மாறாதவர், පොරොන්දුව වෙනස් நீர் වෙන්නේ. உண்மையுள்ளவர், බවංකයි. நீர் சொன்னபடி செய்பவர். ඔබ කරන කීප ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீர். පවුල් ප්‍රශ්න දන්නවා. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி මනුෂ්‍යයාට கொடுத்தீர். බැරි දේ දෙවියන් වහන්සේට දන්නවා. ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பின்னடைவு இல்லை என்று சொல்லி கொடுத்தீர். ගැලවෙම ලැබු දරුවන්ට පසුබෑමක් නැහැ කියලා දන්නවා. எல்லாரையும் மன்னிக்க உதவி செய்யும். හැමෝම කමා කරන්න උදව් කරන්න. கசப்பை எடுத்து போடும். ඒ තිත්තභාවය வேரோடு அறுப்புண்டு போக செய்யும். දෙවියන් වහන්සේ ஆண்டவரே, සියල්ල කපලා යන්න සලසනවා. எங்களுக்கு உம்முடைய அன்பை ஊற்றும். ඔබගේ ප්‍රේමය වගුරුවන්න. எல்லாரோடும் அன்பாய் நாங்கள் காரியங்களை செய்ய உதவி செய்யும். හැමෝත් එක්ක ප්‍රේමයෙන් ජීවත් වෙන්න උදව් இந்த කරන්න. சபையை ஆசீர்வதியும். සභාව ආශිර්වාද කරන්න. சபையின் போதகர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். දේවදාසගේ පවුල ආශිර්වාද කරන්න. எல்லா ஆண்டவரே மூப்பர்மாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக හැම ஜெபிக்கிறேன். වැඩිහිටියෙක්ම ආශිර්වාද කරන්න කියලා. இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். මේ සභාවට ආපු හැම කෙනාම ආශිර්වාද කරන්න. பலப்படுத்தும், ශක්තිමත් කරන්න. வழி நடத்தும். මඟ පෙන්වන්න. We come against every power of darkness in Jesus name. ஆண்டவரே, பிசாசின் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அதமாக்குகிறோம். යක්ෂයාගේ සියලු අන්ධකාර බලවේග යේසුස් වහන්සේගේ නාමයෙන් බැඳලා අපි ආඥා කරනවා. சுகவீனங்கள் பலவீனங்களோடு வந்திருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். அற்புத சுகம். සුවය ඇති කරන්න දුර්වල අය සියල්ලක්ම. ஆண்டவரே, குடும்பங்களிலே சந்தோஷத்தின் சமாதானத்தையும் தாரும். පවුල තුල සන්තෝෂයේ සමාදානය දෙන්න. இயேசுவின் மூலமே ஜெபம் යේසුස් கேளும். වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරනවා. ஆமென், ஆமென்.